இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே இத்திருத்தலத்தில் திருப்பலியை காண வேண்டும். இதய ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் நமது திரு இருதய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும், இந்த ஆண்டிலே நாம் முன்னெடுக்கின்ற அனைத்து காரியங்களையும் நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கவும் வேண்டுகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார், இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலை வாழ்வு இயேசுவிடம் இருக்கின்றது. இயேசுவிடம் இருக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் 9வது இறை வார்த்தையிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற கட்டளையை நாம் சிரமேற்கொண்டு கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த பலியிலே அதற்கான ஒரு வரத்தை வேண்டுவோம். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நாமும் நம்முடைய குடும்பங்களும் நிலைத்திருக்கின்ற பொழுது, நிச்சயமாக அவரும் அவர் தரக்கூடிய அருளும் ஆசீரும் நம்மோடு எப்பொழுதும் உடனிருக்கும்.
அந்த வரத்திற்காக இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அவ்வாறு நிலைத்திருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நிலையற்றவைகளில் நாம் மனம் செலுத்தியிருக்கின்ற அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மகிழ்ச்சியின் புது வாழ்வுக்கு நம்மை வழி நடத்தி செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோ. விண்மீன் வழிநடத்துதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் உள்ளங்களுக்குள் என்றும் தங்கி இருந்து பயன் அளிப்பதாக. மீட்பின் மகிழ்வை பெற்று மகிழ அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தமிழ் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக புகழ்வாயாக. அவருன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் வலுப்படுத்துகிறார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசீரை வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. அவருன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுறச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள்ளே அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தம் வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமத்தையும் நீதியின் நெறிகளையும் அறிவிக்கின்றார் அறிவிக்கின்றார். வீரந்த இனத்துக்கும் அவரோ இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல்
16 வரை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டவாறு காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, திரு இருதய ஆண்டவருடைய அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். பல நமது பலவீனங்கள், குறைகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் கூட தொழுநோய் பிடித்திருந்த அந்த மனிதன் இயேசுவை தேடி வருகிறார். இந்த இயேசுவால் எனக்கு நலம் தர முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தார். நலம் பெற்று சென்றார். எனவே நாம் தேடி வந்திருக்கிற இந்த இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் நமக்கும் நலம் தர வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைய வாசகங்களினுடைய பின்னணியில் நமக்கு இறைவன் தருகின்ற செய்தி என்ன என்பதை சிந்திப்போம். உலகினுடைய நெருக்கடிகள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், இப்படி இன்னும் இந்த உலக காரியங்களுக்குள் நாம் மூழ்கி கிடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கவலையும் கலக்கமும் கண்ணீரும் வேதனையும் தான் நிறைந்து இருக்கின்றது. இது நம்ம எல்லாருடைய அனுபவமும் கூட. நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், செய்ய முடியல. நல்லதை செய்தால் கூட இந்த உலகம் நம்மை ஆமா இவங்கெல்லாம் பெரியவங்க என்று சொல்லி நமக்கு ஓரம் கட்டி விடுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தை வெற்றி காண வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் நிறைத்து கொள்ள இறைவன் நம்மை இந்த நாளில் அழைக்கின்றார். இந்த உலகத்தை வென்றுவிட முடியுமா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிற நாம் இதிலிருந்து வெளியில வர முடியுமா என்றதொரு கேள்விக்கு உலகப்போக்கான பதில் முடியாது அப்படிங்கிறத. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே சலுப்புகள், சங்கட்டங்கள், தீமைகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள், இப்படி பல்வேறு விதமான காரியங்களுக்கெல்லாம் சிக்கி தவிப்பது மட்டுமல்ல, ஒரு விதத்தில் இன்னைக்கு நாம் வந்து அடிமையாகி போய்விட்டோம். பணம், பொருள், புகழ், பதவி, அப்புறம் பெருமை, தீய பழக்கங்கள், கையூட்டு, ஜாதி, படிப்பு, இப்படியெல்லாம் பல்வேறு விதங்களிலே நாம் அடிமையாக்கி கிடக்கிறோம். இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்குள் நம்முடைய செல்போனையும் கூட சேர்க்க சொல்லி வந்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு நம்ம எல்லாருமே அடிமைகள். செல் இல்லாம எங்கேயும் போக முடியாது. செல் இல்லாட்டினா ஒரு காரியம் நமக்கு நடக்காது. அந்த அளவுக்கு அது நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அப்ப இன்று நாம் பல காரியங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். எனவேதான் யோவான் நற்செய்தி 8:34 சொல்லுகின்றது, ஒருவன் எதனால் வெல்லப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. ஒருவன் எதனால் வெல்லப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை.
அப்படி பார்த்தா இன்னைக்கு செல்லுக்கு நம்ம அடிமை, கோபத்துக்கு அடிமை, எரிச்சலுக்கு அடிமை, பகைமைக்கு அடிமை, பழி வாங்குற மனநிலைகளுக்கு அடிமை, கோல் புரணி பேசுவதற்கு அடிமை, பணத்திற்கு அடிமை, பெருமைக்கு அடிமை, இப்படி எல்லாம் பல காரியங்களுக்கு நாம் இன்று அடிமைகளாக இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா? அன்றாட வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக யாராவது ஒருத்தர் நடந்துட்டா, நம்ம வீட்டுக்காரரா இருக்கலாம், வீட்டுக்கார அம்மாவா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மருமகளா கூட இருக்கலாம், நமக்கு உடனே சொல்லுன்னு கோபம் வருது. கடைசியா என்ன சொல்லுவேன், என்னால கோபத்தை அடக்கவும் முடியல, மாத்திக்கிறவும் முடியல, அப்படிலாம் நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதான். ஆனால் இதிலிருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். ஏனெனில் நாம் இந்த கோபத்திற்கும் நாம் அடிமை, இந்த எரிச்சலுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இதை முதலில் நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அடிமைத்தனம் எங்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்றால், ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமடல் 6:16 இப்படி சொல்லுகின்றது, எதற்கு அடிமைகளாக ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமை. அப்ப நம்ம எல்லாருமே கோபத்துக்கு நம்ம கையளித்து இருக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம், எனவே நாம் அதற்கு அடிமை. பணத்திற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம், ஒப்புவித்திருக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம், எனவே அதற்கு நாம் அடிமை. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இது மரியாளுடைய நம்பிக்கை, எலிசபெத்தினுடைய நம்பிக்கை, புனிதர்களுடைய நம்பிக்கை. ஆனா உனக்கும் எனக்கும் கடவுளால் ஆகாதது பணத்தால் முடியும் அப்படிங்கிறத இன்றைய உலக போக்கான அடிமைத்தனத்தினுடைய உச்சகட்டம். கடவுளால ஒண்ணு முடியாது, காசு இருந்தா தான் முடியும். அந்த அளவுக்கு நாம் இன்று இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறோம், உலகத்தின் அடிமைகளாக இருக்கிறோம். பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. அப்ப இன்னைக்கு நம்மில் பாவம் இல்லாதவர் யார்? ஆக இப்படிப்பட்ட இந்த அடிமைத்தனத்தின் மத்தியிலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர, விடுதலை பெற இறைவன் நமக்கு இந்த நாளிலே அழைப்பு தருகின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் இப்படி ஆரம்பித்தது. யோவான் எழுதிய முதல் திருமடல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, உலகை வெல்பவன் யார்? இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று நம்புவோரை தவிர வேறு எவர் உலகை வெல்ல முடியும்? அப்ப இன்றைய இந்த காலப்போக்கில நானும் நீயும் இந்த தீமைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? என்ன பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமடலிலே இப்படி எழுதுகின்றார். 8வது அதிகாரம் 37ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எந்நாளும் வெற்றி உண்டு. அப்ப இந்த வெற்றி எங்க போச்சு? ஏன் இந்த உலகத்தின் மீது, என்னில் இருக்கின்ற தீமைகள் மீது எனக்கு வெற்றி இல்லை, தோல்வியை நான் சந்திக்கின்றேனே ஏன்? அப்ப அடித்தளத்திலேயே நம்மில் நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த இயேசு மீட்பர், இவர் ஆண்டவர் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. அதைத்தான் இன்று அவர் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அப்ப எத்தகைய நம்பிக்கை நமக்குள் வேண்டும் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4:13 எழுதுகிறார் என்று சொன்னால், எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அன்னைக்கு எலிசபெத் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று மரியாளை பார்த்து சொன்னார். ஆபிரகாம் கூட பார்க்கிறோம், ஒரே மகனை பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அடியேன் தயார் என்று தானே சொன்னார். எனவேதான் மரியாள் உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். அப்ப இந்த கடவுளால் எனக்கு வலுவூட்டுகிறவரால் எதையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு. நிறைவோ குறைவோ, வாழ்வோ தாழ்வோ, எதுவாக இருந்தாலும் சரி, பட்டினியோ பசியோ எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமையில் நான் அவற்றின் மீது வெற்றி காண முடியும், எதையும் செய்ய முடியும். ஏனெனில் இந்த வெற்றி என்னுடைய உரிமை சொத்தாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகின்றார். அப்ப அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய நம்பிக்கை என்பது எங்கே இருக்கிறது? இன்றைய நற்செய்திக்கு வருகின்றோம். ஒரு தொழு நோயாளி, ஊருக்கு வெளியில இருக்கிறவன், யாரும் பார்க்க கூடாது, அவனும் யாரையும் பார்க்க கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, உறவுகள் இல்லை,
ஏதோ மழை வெயில் பனி எல்லாத்துக்குள்ளேயும் கடந்து அவன் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தனிமை, ஒரு அவமானம். ஏன்னா தொழுநோய் என்பது பாவத்தின் தண்டனையாக கருதப்பட்ட காலம் அது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே இந்த தொழுநோயாளி இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய காலில் விழுகின்றார். இந்த இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடத்தில் வருகிறோமா? ஆண்டவரை தேடுகின்றோமா? இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு வருவதில் நாம் சளைத்தவர்கள் அல்ல. இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட 9 வாரம் வந்தா காரியமாகும் என்ற அந்த நம்பர் 9 தான் நமது நம்பிக்கை இருக்கிறதா? இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மீது இவர் இரக்கமுள்ள இறைவன் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதையும் சற்று சிந்திக்க இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவிடத்திலே வந்த மனிதன் முழுக்க முழுக்க நான் குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உண்மை, அது தேவை, அவருடைய ஆசை அதுதான். அப்படி இருந்தும் கூட, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அன்புக்குரியவர்களே, இறைவனின் திருவுள்ளத்திற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனநிலை தான் உண்மையான ஜெபம், உண்மையான மன்றாட்டு. அதை நாம் இங்கே கண்டு உணர அழைக்கிறோம். நம்மெல்லாம் நம்ம விரும்பியது போல ஒரு காரியம் நடக்கணும், நம்ம நினைச்ச காலம் நேரங்களுக்குள் அது நடைபெற வேண்டும், நம்ம நினைத்தது போல அது நடக்கணும் சொல்லி விரும்புகின்றவர்கள் நாம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனநிலையிலே இன்றைய அந்த தொழுநோய் பிடித்த அந்த சகோதரன் சொல்லுகிறான், நீர் விரும்பினால் நெஞ்சே நீ ஆண்டவருக்காக காத்திரு என்று திருப்பாடல் சொல்லுகின்றதே. இப்ப இங்க பார்க்கிற தன்னுடைய அந்த துன்பங்கள் மத்தியிலும் அந்த தொழுநோய் பிடித்த அந்த சகோதரன் நீர் விரும்பினால் என்று இறைவனின் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார். நான் குணமடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையா, ஆனால் நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும். நமது மன்றாட்டுகளிலும் சேசி இதை என்னுடைய விருப்பம், உங்க விருப்பம் நிறைவேறட்டும்னு அந்த ஜெபத்தை முடிப்பதற்கு நமக்கு எப்படி பேருக்கு தைரியம் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, எசாயா 53:5 நாம் பார்க்கிறோம், அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் நோய்களை துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று. நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அப்ப இந்த ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நமக்கு அந்த விடுதலை உண்டு. ஏனெனில் நமக்கு விடுதலை கொடுக்கவே அவர் மனிதனாக வந்தார். இந்த உண்மையை நம்பிய மனிதர் தான் அந்த தொழுநோய் பிடித்த அந்த சகோதரன். இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு வந்தார். அவர் என் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்து கொண்டார், என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நான் குணமடைவேன். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு நாம் வருகின்றோம். எனவே உன்னுடைய என்னுடைய வாழ்விலும் இறைவன் இத்தகைய அற்புதங்களை, அதிசயங்களை, அமைதியை, நிலையான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க அந்த ஆண்டவரை நம்பி தேடி வந்த அந்த தொழுநோயாளரை போல நாமும் இந்த ஆண்டவரை தேடி வந்து இந்த ஆண்டவரால் எனக்கு புதுவாழ்வு தர முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த புதுவாழ்வை அள்ளி செல்ல இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு தருகிறார். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும், பலவீனங்களையும், அடிமைத்தனங்களையும் அப்பரசத்தோடு நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இந்த அப்பரசம் மட்டும் மாறல ஆண்டவரே, நானும் மாற்றம் பெற்றவனாக, புதுவாழ்வு பெற்றவனாக திரும்பி செல்ல வேண்டும். எருசலேமே, உன் ஆண்டவரை போற்று என்று நாங்களும் உம்மை போற்றி புகழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று ஜெபிப்போம். நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். ஆமென். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என் உள்ளத்தை
மகிமையாலே. விண்மீன்கள் ஒளி சிந்தும், நிலவெல்லாம் இசை பாடும் உன் பிறப்பின் மகிமையாலே. பனி தூவும் குளிர்காலம் பின் பூவும் தலையசைக்கும் உன் பூவே பார்வையை பார்த்தாலே. பனி தூவும் குளிர்காலம் பின் பூவும் தலையசைக்கும் உன் பூவே பார்வையை பார்த்தாலே. விடியலை தேடும் என் வாழ்விலே என் சிறு இதயம் உனக்களித்தேனே. ஏற்பாயோ ஏற்பாயோ என்னை வீக திருப்பலினிலே. தெய்வ குழந்தை இயேசுவுக்கு இதை நான் காணிக்கையாய் தருவேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்பு மிக்க இறைவா, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாங்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றோமோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களாக பெற்று மகிழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைப்பொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சிமையால் எங்களையும் புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் தூயோரின் பெரும் திரளோடும் நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலக தந்தை பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே,
தீமைகள், தீமையின் ஆதிக்கங்கள் அனைத்திலிருந்தும் உமது பிள்ளைகள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இவரே நம் ஆண்டவர் இயேசு, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும்.
சொல்லி மன்றாடுவோமாக. பரிவன்பு மிக்க இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்களும் நம்பிக்கையில் தகுதி பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் இந்நாளில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பின் சாட்சிகளாக வாழ, உலகத்தை வெல்ல கிறிஸ்துவையே மெசியா என்று நம்ப சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது.